வாத்தியார நம்ம பதக்க நேரத்துக்கு கொசப்பேட்டை பூரா பூந்து விளையாட்டானுங்க வாத்தியார. உங்க பேரை சொன்ன உடனே அந்த ராஜவேல் பாட்டு கூண்டோட காணல போயிட்டு வாத்தியார. என்னடா பாத்து நிக்கிற? வாத்தியார் வந்து அம்மா நேரம் ஆகுது, நாலு ஸ்பெஷாலிட்டி போடுறான். இப்படி உங்களுக்கு ஓசிட்டியா கொடுத்துட்டு இருந்தா என் குழந்தை குட்டிங்க சரி என்னங்க ஆறுது? நாங்க ஓசில டீ குடிக்கிறோங்களா? நீ வச்ச கடைக்கு நாங்க தண்டலாக விட்டு வச்சிருக்கோமே, அதான் கொழுப்பு. இனி மேல கிட்ட வச்சுக்கிட்ட ஆள் யாரு புச்சா இருக்கு? காக்கி சட்டையை பார்த்தா கூடவா புரியல நான் யாருன்னு? காக்கி சட்டை நம்ம பழக்கம் தான், ஆனா அதுக்குள்ள இருக்க ஆளுதான் புதுசு. இவர் தான் புச்சா வந்திருக்கிற எஸ்ஐ. ஊருக்கு புதுசா? இந்த ஊருக்கு புதுசு, உத்தியோகத்துக்கு இல்ல. என் பேரு கண்ணாயிரம். இது கண்ணாயிரம் சென்டர். போலீஸ் ஸ்டேஷன்ல நீ எப்படியோ அப்படிதான் இந்த பேட்டைக்கு நான். வரட்டா? கொடுறா பண்ணத. இது ஓ ஏரியாவா? கான்ஸ்டபிள் சார், இவனுக்கு முதலுதவி பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டு வா. ஓகே சார். டக்குன்னு பதில் சொல்லணும். நீ என்ன படிச்சிருக்க? SSLC. நீ BA. நீ +2. சண்டை போறதுக்கு எவ்வளவு பெரிய படி படிச்சீங்க? சும்மா இருங்க சார், வயித்துல கலப்பாம. குட் மார்னிங் சார். யார் இவங்க? நடுத்தரவுல துணியை எடுத்து கட்டிக்கிட்டு பயங்கரமா புரட்சி பண்ணிட்டு இருந்தாங்க சார். ஆமா, எதுக்காக இவங்க கலாட்டா பண்ணாங்க? ஒரு பானை தண்ணிக்கு இன்ஸ்பெக்டர், ஒரு பானை தண்ணிக்கு. இவங்க நாட்டை பிடிக்கிறதுக்காக சண்டை போடுற ராஜ பரம்பரையும் இல்ல, நாட்டை ஆள்றதுக்காக சண்டை போடுற அரசியல்வாதிகளும் இல்ல. ஒரு பிடி சோத்துக்கும் ஒரு கை தண்ணிக்கும் சண்டை போடுற அப்பாவி ஜனங்க சார் இவங்க. அது சரி, நீங்க யாரு? இவங்கள நானும் ஒருத்தன். 60 கோடி பாரத மக்கள்ல ஓட்டுரிமை எனக்கும் உண்டுங்கிற ஒரே ஒரு பெருமையோட வேலை கிடைக்காம அலையிற பட்டதாரினா. என் பேர் பாஸ்கர். தேங்க்யூ. பாஸ்கர், நீங்க படிச்சவங்க, நீங்களே சொல்லுங்க, தண்ணிக்காக பொம்பளைங்க இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு சண்டை போடலாமா? அது தப்பு இல்லையா? இந்த கொலை சண்டையே பயங்கர நியூசன்ஸ் சார். அதான் அப்படியே ரவுண்ட் அப். இன்ஸ்பெக்டர் சார், தண்ணிக்காக பொம்பளைங்க அடிச்சு சண்டை போட்டுக்கிறாங்கன்னு நீங்க எங்களை கேக்குற மாதிரி 1000 குடிசைங்க இருக்கிற எங்க இடத்துல ஒரே ஒரு தண்ணி பம்ப் வச்சிருக்காங்களே, அந்த கார்பரேஷனை பார்த்து யாராவது தட்டி கேட்டிருக்காங்களா சார்? அப்படி செஞ்சிருந்தா கொழா சண்டையும் வந்திருக்காது, நாங்களும் இங்க வந்திருக்க மாட்டோம். இத பாருமா, நீங்க சொன்ன விவரத்தை எல்லாம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தி வேண்டியதை செய்ய சொல்றேன். அது வரைக்கும் சண்டை போடாம அமைதியா போங்க. ஏமா
பாக்குறதுக்கு இவ்வளவு நல்லா இருக்கிய, நீயா அப்படி கத்தி சண்டை போட? நீ கொஞ்சம் இரு, உனக்கு தனியா புத்திமதி சொல்லணும். மத்தவங்க எல்லாம் போங்க. என்ன கண்ணாயிரா, கட்டு காயம் ரத்தம்லாம் ஆக்சிடென்டா? ஆட்டாவா காரா? அதெல்லாம் உனக்கு ஒண்ணும் ஆகாத. லாரி ரோடு ஏதாவது? அவனை லாக்கப் பத்தல. சார், எனக்கு என்னவோ உங்க துணிச்சல் ரொம்ப பயமா இருக்கு. நீங்க இந்த ஏரியாவுக்கு புதுசுங்கிறதுனால உங்களுக்கு அவனை பத்தி தெரியல. அவன்கிட்ட மட்டும் 6 தொகுதி இருக்கு சார். அவனோட தகராறு பண்றது கரண்ட்ல கை வைக்கிறதுக்கு சமம். ஆமா ஜனக், சுயமரியாதை அடகு வச்சுட்டு வேலை செய்யறது அடிமைத்தனம், அது உத்தியோகமாகாது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் இன்ஸ்பெக்டர். எதுக்கு? அக்கிரமத்தை அடக்குனது, நீதியை நிலைநாட்டினதுக்கு. அது என் கடமை. உங்களுடைய இந்த உணர்ச்சி காலம் பூரா அப்படியே இருக்கணும் சார். ஏன் சந்தேகமா? இல்ல, பிரார்த்தனை. இந்த காக்கி உடுப்போட மரியாதை தெரியாம சிலர் எப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இந்த காக்கி சட்டை வீரத்தோட சின்னம், பயத்தோட மறுவுருவம் இல்ல. உங்கள மாதிரி நாட்டுல உள்ள எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சுட்டா நம்ம நாட்டுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைச்சிடும். நான் வரேன் இன்ஸ்பெக்டர். ஓகே சார். இந்த வெட்டி பைய பேச்ச கேட்டு உணர்ச்சி வசப்பட்டு எதையாவது செஞ்சு மாட்டிக்காதீங்க சார். இந்த கண்ணாரத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. நம்ம தான் அப்படி இப்படி கண்ணு காணாம விட்டு போயிடணும். இவனை தத்தெடுத்து வளர்க்கறான நமச்சிவாயம், அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா நாளைக்கே உங்களை இங்க இருந்து மாத்திருவான். சார், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். நீங்க இங்கேயே இருக்கணும் தயவு செய்து. ஆமா, இவனோட தத்தப்பா பேர் என்ன சொன்ன? நமச்சிவாயம். ஜனங்களுக்கு சேவை செஞ்சு இந்த உடம்பே தளர்ந்து போச்சையா. இனிமே இந்த பொது சேவையை விட்டுட்டு தூரமா காஷ்மீர், சிம்லா, நைனிடால், டார்ஜிலிங் இந்த மாதிரி இடங்களுக்கு போய் பாக்கி நேரத்தை நிம்மதியா குழுகுழுன்னு கழிக்கலாமான்னு பாக்குறேன். சார், என்ன அப்படி சொல்றீங்க? நீங்க மட்டும் அப்படி செஞ்சீங்கன்னா நான் என்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிடுவேன். பசங்களுக்கு ஸ்ட்ரைக்கு, எம்எல்ஏக்களுக்கு ராஜினாமா. எடுத்ததுக்கெல்லாம் ராஜினாமா பண்றேன்னு மிரட்டதே உங்களுக்கு பொழுதுபோக்கா போச்சியா. ஹலோ, யாரு? ராஜதுரை சாரா? நமஸ்காரம் சார். ஒண்ணுமில்ல, இந்த புதுசா வந்திருக்கிற இன்ஜினியர் கொஞ்சம் ஓவரா ஸ்ட்ரிக்டா இருக்காரோன்னு ஒரு சிறு சந்தேகம். அதனால இந்த தண்ணி, காத்து, ஆஸ்பத்திரி, பள்ளிக்கூடம் இதெல்லாம் இல்லாத இடமா பார்த்து அவரை மாத்தினீங்கன்னா அவரும் அங்க போய் ஃபேமிலியோட சந்தோஷமா இருப்பாரு, நானும் இங்க நிம்மதியா இருப்பேன். ஓகே சார், அடுத்த சண்டே நீங்க அன்னைக்கு கேட்டீங்களே, அதோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அப்பா, நாம போரிங் பம்ப் சப்ளை கான்ட்ராக்ட் விஷயமா நேற்று மேலிடத்துல பயங்கர தகராறு நடந்திருக்கு. நாம சப்ளை பண்ற பம்பு ஒண்ணு கூட சரியா வேலை செய்யலையா. அப்படி தப்பித்தவரைய ஒன்னாவது வேலை செய்யுதுங்கிறத நிரூபிச்சு காமிச்சா தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிடுவேன் எம்எல்ஏ கந்தசாமி முதலியார் நேற்று சட்டசபையில சேலஞ்ச் பண்ணி பேசியிருக்காரு. பம்புன்னு ஒண்ணு இருந்தா தானே அது ஒழுங்கா வேலை செய்யுதா இல்லையான்னு பாக்குறதுக்கு. வெங்கடாஜலபதி, நீ ஒண்ணு செய். எல்லா பம்பையும் கழட்டிட்டு பம்பெல்லாம் திருட்டு போச்சுன்னு போலீஸ்க்கு ஒரு ரிப்போர்ட் கொடு. யோ எம்எல்ஏ, இதுக்கு நீதி வேணும், இல்லன்னா நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன்னு நீ பத்திரிகைக்கு ஒரு ரிப்போர்ட் கொடு. என்ன? நான் எதுக்கு இருக்கிறேன்? நான் பாத்துக்கிறேன். என்னப்பா சொல்றீங்க? போரிங் பம்ப் காணோம்னா அடுத்த வாரமே சட்டசபையில கேள்வி கேட்க மாட்டேங்க. தம்பி, நீ என் பையன், அதனால உனக்கு மூளை சின்னதா தான் இருக்கும். நான் உங்க அப்பா இல்லையா, அதனால எனக்கு மூளை பெருசா இருக்கும். நாம பம்பு வாங்கினதாக கம்பெனி ரசீது இருக்குல்ல, அதை சர்வ பண்ணதாக இன்ஜினியர் ரசீது இருக்குல்ல, முன்சீஃப் கர்ணம் இவங்க கையெழுத்தெல்லாம் இருக்குல்ல, இவ்வளவு இருக்கும் போது பம்பு மட்டும் இல்லைன்னா எப்படி? எங்கேயாவது மாயமா மறைஞ்சிருச்சான்னு நாமும் பதில் கேள்வி கேட்கலாம் இல்ல? தம்பி, தைரியமா ரிப்போர்ட் கொடுங்க. நாட்டுல முகமூடி கொள்ளக்காரங்க ஜாஸ்தியான மாதிரி பம்பு செட்டு திருடுறது நடமாட்டம் அதிகமா போச்சு அப்படி நான் சட்டசபையில பிச்சு உதறிட மாட்டேனா? இந்த சலசலப்பெல்லாம் என்ன ஒண்ணும் பண்ணாது. நீ போய் பேசாம ரிப்போர்ட் கொடு. ஹலோ. என்ன? அப்ப அந்த புது இன்ஸ்பெக்டர்ல நம்ம கண்ணாரத்தை பிடிச்சு அடிச்சு லாக்கப்ல தள்ளிட்டாரான். அவன் நம்ம ஆளுன்னு சொல்லி இருக்க மாட்டான். அது சொன்னதுக்கு அப்புறம் தான் அடியே அதிகமா விழுந்திருக்கு. எம்எல்ஏ போன் பண்ணியா? 44420. அது யாருங்க 420? அதான் நம்ம எஸ்பி. மிஸ்டர் ராஜா, குற்றவாளிகளை பிடிக்க வேண்டியது நம்ம கடமை. ஆனா அந்த கடமை நமக்கே கொடுமையா வந்துடக்கூடாது. நெளிவு சுழிவு தெரிஞ்சு நடந்துக்கணும். பதவி, ஆட்சி பலம், செல்வாக்கு, பணபலம், இப்படி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. சரி சார்,
எனக்கு அதெல்லாம் தெரியாது. ராஜா, டோன்ட் பி a fool. ஆரம்பத்துல நானும் உன்ன மாதிரி தான் இருந்தேன். புதுசா காக்கி சட்டையை மாட்டினதும் அப்படிதான் தோணும். அதே சட்டை 10 தடவை சலவைக்கு போய் அடிபட்டு கிழிஞ்சதுக்கு அப்புறம் தான் புத்தியே வரும். மன்னிக்கணும் சார், இதே மாதிரி எஸ்ஐயாவே இருந்தாலும் சரி, என் வேலையே போனாலும் சரி, என் மனசாட்சி அடகு வைக்க நான் தயாரா இல்ல. அப்படின்னா நான் சொன்னதுக்கு அப்புறமும் நீ கண்ணாயிரத்தை விட மாட்டேன்னு சொல்றியா? கண்ணாயிரத்தை வெளியே விடுறது அநியாயம் சார். நீங்க எனக்கு மேலதிகாரி. அப்படி விடணும்னா நீங்க எனக்கு எழுத்து மூலமா உத்தரவு கொடுங்க. ஆல் ரைட். அவனை இமீடியட்டா ரிலீஸ் பண்ணு. சார், உங்களை பார்த்தா பாவமா இருக்கு. இவ்வளவு பெரிய ஆபீசர் கேவலம் ஒரு தெருப்புரிக்கு விடுவிக்க இவ்வளவு ரிஸ்க் எடுத்துக்கிறீங்களே. அவனை விடலன்னா இதை விட பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கும். காக்கி சட்ட வீரரே, இப்போவாவது புரிஞ்சுதா இந்த கண்ணாயிரம் யாருன்னு? என்னோட சென்டர்ல மட்டும் இல்ல, இந்த போலீஸ் ஸ்டேஷன்லயும் நான் தான் ராஜா. இனிமேலாவது எங்கிட்ட ஒரு சிறத விட்டுடு. வரட்டுமா? அவன் சொல்றத கேட்டீங்களா? எனக்கு தெரிஞ்சு போச்சு. உங்க மேல உள்ள கோபத்துல ஒரு நாளைக்கு என்ன மிதிக்க போறா. நான் உடைஞ்ச தர்பூசணி பழம் மாதிரி உள்ள போறேன். போலீஸ்காரனுங்கன்னா சைக்கிள்ல லைட் இல்லாத கேஸ், கார்ல பிரேக் இல்லாத கேஸ், இப்படி சுலபமான கேஸா புடிச்சு கணக்கு எழுதிக்கிட்ட போறதை விட்டுட்டு சிக்கலான ஆள்கிட்ட சிக்கிக்கிட்டீங்களே சார். குற்றவாளிகள் குற்றத்திலிருந்து தப்பி போனா கூட பரவாயில்ல, ஆனா போலீஸ்காரங்க தங்களோட கடமையில இருந்து தவறி போக கூடாது. இந்த உணர்ச்சி கீழ இருந்து மேல வர உள்ள காக்கி சட்டக்காரங்களுக்கு எப்ப வருதோ அப்பதான் நம்ம தேசம் உருப்படும். அட என்ன சார் நீங்க எந்த உலகத்துல இருக்கீங்க? ஆமா, நிஜமா உங்களுக்கு நாட்டு நடப்பு ஒண்ணும் தெரியாதா? தெரியும் ஜனகு. நான் 1000த்துல ஒருத்தனை வாழ விரும்புறவன். 10ஓட 11 கலக்க என்னால முடியாது.